இன்றைய வேதவாக்கு ஏசாயா 62 அதிகாரம் 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நாம் உலகத்தாரிடமிருந்தும் பெயர் கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்தும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய எண்ணங்களும் நம்பிக்கையும் மேலானவைகள். தேவனுடைய திட்டங்களையும் ஆழ்ந்த கருத்துக்களையும் அறிய வேண்டும். அதுவே நம்முடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும். நாம் முன் இருந்ததான இருளிலே ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரும்படிக்காக கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் முன்பு இருளில் இருந்தும் ஒளியிடத்துக்கு வரும்படிக்கு, அதுவும் ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரும்படிக்காக நமக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்மை அழைத்தும் இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இவ்விதமாக நாம் உலகினின்று பெயர் கிறிஸ்தவர் மத்தியில் இன்றும் பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது அவள் நம்மை பகைப்பதும் வெறுப்பதும் ஆச்சரியமானதல்ல. நான் தேவனுடைய புதிய நாமத்தை பற்றியிருப்பதால் அவர் கையில் கிரீடமாக இருப்போம். எனவே நாம் மகிழ்ச்சியோடு கூட சகித்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.